தினமொரு வசனம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் வசனம் 1. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். பணத்தையும் பொருளையும் அந்தஸ்துக்களையும் மேன்மையாக எண்ணி மதிக்க பழகிவிட்ட மனிதர்களின் நடுவில் வாழ்கின்றோம். அவர்கள் நம்முடைய நற்குணங்களையும் நல்ல நடத்தைகளையும் உயர்வாக எண்ணி போற்றுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. கவர்ச்சி காட்சிகளை கண்டு பழகின கண்களுக்கு சிறந்த ஒரு ஓவியனின் கலைத்தன்மை மிக்க ஓவியம் அழகாக தோன்றாது. கட்டுப்பாட்டு உணர்வுகளை இழந்து மனம் போனபடி வாழ்வதையே நவீன நாகரிகமாக பார்த்து பழகி போன மனிதர்கள் நம்முடைய நல்ல ஒழுங்குகளுக்கும் கட்டுப்பாடு மிக்க பண்புள்ள வாழ்க்கைக்கும் அதிக மதிப்பெண்கள் தருவதற்கு வாய்ப்பு இல்லை. பலத்தையும் திறமையையும் ஆடம்பரத்தையும் ஆசனம் போட்டு அமர வைத்து பழகி போய்விட்ட சமுதாயம் அன்பையும் தாழ்மையையும் உண்மையையும் ஒழுக்கத்தையும் அலட்சியம் செய்கின்றது. அதனை எண்ணி பார்க்கும்போது இத்தனை சிரமங்களோடு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பயன் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடுவது இயற்கை. நன்னடத்தைகளோடு வாழ்வதற்கும் நற்பண்புகளுடன் வாழ சிரமம் எடுப்பதற்கும் ஒரு உண்மையான விசை இல்லாததால் ஆர்வங்களில் குன்றுவது இயல்பானதே. உண்மையையும் ஒழுக்கத்தையும் 2ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டிருந்தால் யோசேப்பு சிறைவாசியாக மாறாமல் போத்திபாரின் வீட்டில் அரசகுமாரனை போல வாழ்ந்திருப்பான். தேவ பயத்திற்கும் தெய்வீக நெறிகளுக்கும் முக்கியத்துவம் தராமல் சூழ்நிலைக்கு ஏற்றபடி வளைந்திருந்தால் தாவீது கானகத்தில் அலைய நேரிட்டிருக்காது. அவன் சவுலின் சிங்காசனத்தில் விரைந்து போய் அமர்ந்து ஆட்சி புரிந்திருப்பான். ஆனால் அவர்களின் உண்மையும் நேர்மையும் பொறுமையும் மனிதர்களால் அலட்சியப்படுத்தப்பட்ட போதிலும் ஒரு நாள் அவைகள் தேவனிடமிருந்து மிக பெரிய பரிசை கொண்டு வந்தது. பிறர் மதிக்காவிட்டாலும் நற்பண்புகளை பிறர் பெரிதாக எண்ணாவிட்டாலும் அவைகள் நமக்கு அவசியமற்றவைகள் அல்ல. அவைகளால் நமக்கு மன அமைதியும் மன நிறைவும் நல்ல பாதுகாப்பு உணர்வும் திருப்தியும் உண்டு. அவைகளால் நமக்கு தேவ கனமும் தேவனால் வரும் சந்தோஷமும் உண்டு. அவைகளே நமக்கு மேன்மையானவைகள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கும் மேன்மையான வாழ்க்கைக்கு நன்றி. ஆமேன்.